fruitful and multiply. That's what we have been seeing, and we will see for the 9th month. கனி கொடுத்து பலகி பெருகுங்கள் என்கிற கீழ் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 9வது வாரத்தில் நாம் தியானிக்கிறோம். Purity unleashes the power of God over the enemy. பரிசுத்தம் சத்ருவுக்கு மீதாக தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும். Last time, before I go, I want us to confess something. அந்த செய்திக்குள் போவதற்கு முன்னதாக சில காரியங்களை நாம் சேர்ந்து அறிக்கையிடும்படியாக விரும்புகிறேன். Shall we all stand up and read this? This is saying what we believe in the Bible before we listen to the message. தயவு செய்து எல்லாரும் எழுந்து நின்று நாம் வேதத்தில் எதை விசுவாசிக்கிறோமோ அதை அறிக்கை செய்யலாம். Those who can read in English, you can read. Those who can read in Tamil, you can read. ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஆங்கிலத்தை பின்பற்றுங்கள், தமிழ் தெரிந்தவர்கள் தமிழை பின்பற்றுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இது என் பைபிள். தேவன் யார் என்று அது என்ன சொல்கிறதோ அவர் அப்படியாகவே இருக்கிறார். நான் யார் என்று அது என்ன சொல்லுகிறதோ நான் அப்படியாகவே இருக்கிறேன். நான் தேவனின் வார்த்தையை விசுவாசிக்கிறேன். என்னிடம் என்ன உள்ளது என்று அது சொல்வதெல்லாம் என்னிடம் உள்ளது. நான் என்ன செய்ய முடியும் என்று அது சொல்வது என்னால் செய்ய முடியும். இன்று நான் தேவனின் வார்த்தையை பெறுவேன். என் மனம் விழிப்புடன் உள்ளது. என் இதயம் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம். என் ஆவி அனலாக உள்ளது. அவரது நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது நான் அதன்படி வாழ்வதன் மூலம் அவருக்கு நன்றி கூறுவேன். ஆண்டவரே, உமது போதனைகளில் உள்ள அற்புதமான உண்மைகளை காண என் கண்களை திறந்தருளும். ஆமென். ஆமென். We will briefly summarize what we learned last time. கடந்த தடவை நாம் என்ன தியானித்தோம் என்பதை சுருக்கமாக நாம் முதலாவது பார்ப்போம். We saw that the original commission of God to man in the Garden of Eden, it not only asked man to be fruitful and multiply and fill the earth, but also to subdue it. ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனுஷனை உருவாக்கி அவன் எல்லாவற்றையும் பலுகி பெருகவும் பூமியை நிரப்பவும் சொன்னது மாத்திரமல்ல, அவர் அதை கீழ்ப்படுத்தும்படியாகவும் கட்டளை கொடுத்தார். Subdue it means to conquer the darkness and the unruly things of the earth from the influence of Satan and the fallen angels. கீழ்ப்படுத்துதல் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், விழுந்து போன தூதர்களுடைய சாத்தானுடைய அந்த ஆதிக்கத்தினால் இருண்டிருந்த அல்லது எல்லாவற்றையும் பறிகொடுத்த அந்த பூமியிலிருந்து எல்லாவற்றையும் நாம் ஜெயம் கொள்வது, மேற்கொள்வது. Jesus not only fulfilled the original commission as the second Adam, but he also gave Christians, believers, the same mandate and authority to be fruitful, to multiply, to fill the earth, and to subdue the enemy. ரெண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அவற்றையெல்லாம் மீட்டு கொண்டு அவற்றையெல்லாம் சாத்தானிடமிருந்து பறித்து கொண்டது மாத்திரமல்ல, அவர் மாத்திரம் செய்ததோடு அல்லாமல் தன்னுடைய ஜனங்களுக்கும் தன்னை பின்பற்றுகிற ஜனங்களுக்கும் அதே ஆணையையும் அதே கட்டளையையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். எல்லா பலுகி பெருக வேண்டும், இந்த பூமியை நிரப்ப வேண்டும். ஆமென். ஆமென். You can read, all of you can read the verses in front of you. எல்லாரும் இந்த திரையில் காணக்கூடிய அந்த வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாசிங்க. இயேசு சாத்தானை கீழ்ப்படுத்தி நமது கட்டளையை மீட்டார். லூக்கா 10:18-19 வரைக்கும். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கொலோசையர் 2:15. அவர் ஆளும் வல்லமைகளிடமிருந்தும் அதிகாரங்களிடமிருந்தும் அவற்றின் வல்லமைகளை களைந்து சிலுவையினால் அவற்றின் மேல் வெற்றி கொண்டு அவற்றை பகிரங்க காட்சி பொருளாக்கினார். Amen. Amen. Jesus did it. இயேசு இதை செய்தார். He has given us the authority to do it. நாம் எல்லாரும் அதை செய்யும்படியான அதிகாரத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். And there are two keys to subdue the prince of the world, even Satan. We saw that purity and power. இப்பிரபஞ்சத்தின் அதிகாரியான சாத்தானை கீழ்ப்படுத்தும்படியான 2 திறவுகளை நாம் பார்த்தோம், பரிசுத்தமும் வல்லமையும். Both are connected to the Holy Spirit.
இந்த ரெண்டுமே பரிசுத்த ஆவியானவர் கூட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது. The Holy Spirit, we saw last time, you will receive power when the Holy Spirit comes upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று நாம் பார்த்தோம். And in Galatians 5:16 we see that walk by the Spirit and you will not gratify the desires of the flesh. கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்றும் பார்த்தோம். If you want purity, you want power, go to the Holy Spirit. நீங்கள் உங்களுக்கு பரிசுத்தம் வேண்டுமா, வல்லமை வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் போக வேண்டும். Amen. ஆமென். The Holy Spirit not only gives me power to minister but also keeps me sanctified so that I can witness both with my purity or conduct and as well as by the power of the external ministry. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளியரங்கமான ஊழியம் செய்ய அந்த வல்லமை தருகிறது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் உள்ளான வெளிப்படையான வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருப்பதற்காக நான் இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழும்படியாக என்னை அபிஷேகிக்கிறார். And we also learned that the purity and power are connected to the finished work of Jesus Christ on the cross. அது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்தமும் வல்லமையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து நிறைவேற்றிய அந்த செயலோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். Amen. ஆமென். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். It makes you pure. நம்மை அது சுத்திகரிக்கிறது. Amen. ஆமென். That is a finished work of the Lord Jesus Christ. அதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து நிறைவேற்றின காரியம். And we also saw that there is a power that is needed for purity. அதோடு கூட நமக்கு வல்லமைக்காக பரிசுத்தம் வேண்டும் என்பதை நாம் தியானித்தோம். ஆவியில ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை நாடும்போது எனக்குள்ளே அந்த வல்லமை வருகிறது. எனக்குள்ளே வல்லமை வரும்போது இன்னும் கொஞ்சம் நான் சுத்தமாகிறேன். இன்னும் கொஞ்சம் சுத்தமாகும் போது நான் திரும்ப அதிக அபிஷேகத்தை பெற முடியும். அதிக அபிஷேகத்தை பெறும்போது நான் வசனத்தை இன்னும் அதிக தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். தேவனை நான் பார்க்க ஆரம்பிக்கலாம். This is a cycle. It keeps going up and up. இது தொடர்ந்து போகக்கூடிய ஒரு சுழற்சி. அது மென்மேலும் அது உயர போய்க்கொண்டே இருக்கும். Amen. ஆமென். How is my prayer life? என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? That decides my power and purity outside the secret place. என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை வெளியில் இருக்கக்கூடிய என்னுடைய பரிசுத்தம் வெளிப்படையான வல்லமையை அது நிதானிக்கிறது. If you go to pray only to ask for some things from God, for you, for your job, for your health, for your children, that is all you are doing, that is not prayer. நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்கப்படும் போகும் பொழுது உங்களுடைய சொந்த தேவைக்கான வேலையை கொடுத்து உங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்ற உங்களுடைய மற்ற எல்லா காரியங்களுடைய சுயநலமான காரியங்களுக்கான தேவைக்காக ஜெபிக்க தேவனிடத்தில் போகிறீர்கள். அது மாத்திரமல்ல ஜெபம். No, that is not prayer. அது ஜெபம் அல்ல. That is begging. அது பிச்சை கேட்கிறது. That is called supplication. அது இறைஞ்சுதல் என்ற அர்த்தம். But prayer starts with the idea of what God wants you to ask. ஆனால் ஜெபத்தினுடைய அந்த கருத்து என்னவென்றால் தேவன் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிகிற அறிவு. When you pray, God wants you to come up there. He doesn't want to come down here. He wants you to go up there. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் நாம் ஒவ்வொருவரும் தேவன் இருக்கக்கூடிய அந்த உன்னத ஸ்தானத்தில் போகும்படியாய் எதிர்பார்க்கிறார். அவர் இங்கே வரவல்ல. Hallelujah. Hallelujah. யார் அந்த பர்வதத்தில் ஏற முடியும்? கைகளில் சுத்தமுள்ளவனும் When God invites you up, தேவன் உங்களை தன்னுடைய உன்னத ஸ்தானத்தில் அழைக்கும் போது first thing in the morning, காலையில் அதிகாலையில் முதலாவது you will cleanse yourself by the blood of Jesus Christ. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தாலே நீங்கள் You சுத்திகரிக்கப்படுவீர்கள். cannot go up otherwise. அதில் இல்லாவிட்டால் நீங்கள் தேவனிடத்தில் சேர முடியாது. If you don't go there, your prayer has not even started. நீங்கள் அந்த உன்னத ஸ்தலத்துக்கு போகாத வரைக்கும் இன்னும் உங்களுடைய ஜெபம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. Unless you start hearing God, you are not really started praying. தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்காத வரைக்கும் இன்னும் நீங்கள் ஜெபம் செய்ய ஆரம்பிக்கவில்லை. From the reaction, I understand most of you don't do that. உங்களுடைய அந்த பதிர்ச்சையிலிருந்து நீங்கள் அதிகமாக இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள் போகவில்லை என்று நான் புரிந்து கொள்கிறேன். எல்லாரும் இப்படி உட்கார்ந்திருக்காங்க. இது என்ன பாஷையில பேசுறாரு? That is what prayer is. அதுதான்
ஜெபம், உண்மையான ஜெபம் என்பது. Right. Then only we get in that fellowship, we get purity, we get holiness. Then God starts talking to you about your issues, your challenges, your promises. All this will come later. அப்படிப்பட்ட அந்த ஐக்கியத்தில், அப்படிப்பட்ட அந்த துதியில், அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தத்தில், வல்லமையில் அப்படி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது மாத்திரமே தேவன் உங்களோடு கூட ஐக்கியம் கொள்வார், இடைபடுவார், பேசுவார். And we also saw last time there are broadly two categories of the enemies of purity: lust and bitterness. கழிந்த தடவை நம்முடைய பரிசுத்தத்துக்கும் வல்லமைக்கும் ரெண்டு பிரதானமான எதிரியை நாம் பார்த்தோம். அது இச்சை, மனக்கசப்பு. Amen. And Jesus encourages us in Matthew 5th chapter to nip it in the bud. The beginning itself, the lust of the flesh and sexual impurity and covetousness and greed, all that as well as bitterness, anger, unforgiveness, nip it in the bud. இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரத்தில் இப்படிப்பட்ட இந்த ஜென்ம சுபாவம், மாம்சத்தின் கிரியைகளான இச்சைகள், பேராசைகள், மாம்சத்தின் கிரியைகளான பொறாமைகள், மனக்கசப்புகள், இது எல்லாவற்றையும் முளையிலே கிள்ளி விடும்படியாய் கேட்டுக்கொண்டார். Amen. Amen. What I am sharing, you may not be enjoying it. நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற காரியம் உங்களுக்கு ஒருவேளை உற்சாகம் படுத்துகிறதாக இருக்காது. But it is like doctors giving injection. இது மருத்துவரிடத்தில் வியாதிக்காக போகும்போது அவர் நமக்கு ஊசி போடுறது மாதிரி. During COVID you got your vaccination. கோவிட் நாட்களில் நாம் வேக்சினேஷன் பெற்றுக்கொண்டோம். Many of us were happy with the Chinese one because nothing happened. நம்ம எல்லாருக்கும் சைனா ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒன்றும் எந்த மாற்றமும் இல்லை உடம்புல. I think they put the water inside. ஏன்னா அங்கே தண்ணி தான் உள்ள போயிருக்கும். But the next vaccine came and we all got a little bit of COVID also. There was fever, body ache, but it was good for you and me. அது ரெண்டாவது தடவை அவங்க கொடுத்த காரியத்தில் நம்முடைய எதிர் செயல்கள் உடம்புல வர ஆரம்பிச்சு, அது நம்முடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. But God's dosage, this is not only good for this life, it is good for eternal life. ஆனால் தேவன் தருகிற இந்த மருந்து இது இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமை வரைக்கும் இது மிகவும் பிரயோஜனம் உள்ளது. அதனால சொல்லுங்க, எனக்கு பிடிக்கல ஆனாலும் கொடுங்க பிரதர். அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. Biblical purity refers to being free from sin. வேதாகம பரிசுத்தம் என்பது, சுத்தம்னு சொல்லுங்க. வேதாகம சுத்தம் என்பது பாவத்திலிருந்து விடுபட்டிருப்பது, ஓடுவது. From corruption, from moral defilement. ஊழல், நம்முடைய ஒழுக்குக்கு கேடான காரியங்கள், இவைகளிலிருந்து சுத்தம். This purity means clean inner heart and outward life that aligns with God's standard. சுத்தம் என்பது இருதயத்தில் உள்ள சுத்தம், அது தேவனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த காரியத்தில் சுத்தம். Biblical holiness is a broader concept. That means holiness means being consecrated to God, being separated unto God. It's much bigger than purity. வேதத்தின் பரிசுத்தம் அந்த சுத்தத்துக்கு இன்னும் மேன்மையான காரியம். அது தேவனிடத்தில் நாம் நம்மை அர்ப்பணிப்பது, தேவனிடத்தில் நாம் சரணாகதியாக அடைந்து நம்மை அர்ப்பணித்து விடுவது. Purity is a component of holiness. சுத்தம் என்பது பரிசுத்தத்தினுடைய ஒரு உறுப்பு. To be holy, you must be pure. நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் சுத்தமாக இருக்க வேண்டும். An impure person is not holy. அசுத்தமான நபர் பரிசுத்தவான் அல்ல. என்னை தருகிறேன் ஒரு பாட்டு பாடிட்டு அர்ப்பணிக்கிறேன் இங்க வந்து விழுந்துட்டு உள்ளுக்குள்ள கச்சடா வச்சுக்கிட்டு பொறாமை, கசப்பு, வேசித்தனம் இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. உங்க அர்ப்பணத்தில் பிரயோஜனமே கிடையாது. அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். Because you are not pure. Purity is a condition to be holy. ஏனென்றால் நீங்கள் சுத்தமாக இல்லை. சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய நிபந்தனை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். In the Old Testament they used to bring goats and bulls to be sacrificed to God. பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்கடாக்களையும் ஆடையும் பலியாக தேவனுக்கு செலுத்த கொண்டு வருவார்கள். They must be spotless. They must be pure. Only then it will be accepted. அந்த ஆட்டுக்கடாக்கள் அவைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரம்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆசாரியர்கள்.
No matter how much money you give, எவ்வளவு hmm, எவ்வளவு பணத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள் no என்பது காரியமல்ல. matter how much you work for the Lord, தேவனுக்காக எவ்வளவு நீங்கள் உழைக்கிறீர்கள் என்பது காரியமல்ல. no matter how often you come to the church, do this or that, if you don't have a pure heart, all your things are not accepted in God's sight. நீங்கள் ஆலயத்தில் எவ்வளவுக்கு அதிகமாய் வந்து எவ்வளவுக்கு அதிகமாய் பிரயாசப்பட்டாலும் வேலை செய்தாலும் கர்த்தருக்காக இருதயத்தில் சுத்தம் இல்லாதிருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. Amen. Purity starts with heart. அந்த சுத்தம் இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. It's a heart issue. அது இருதயத்தை சார்ந்தது. சுத்தி பாருங்க, எல்லாரும் சுத்தமா இருக்காங்களா? சுத்தி பார்க்க கூட எல்லாரும் பயப்படுறாங்க, ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்க. லலித் ஒருத்தர் தான் பார்க்குறாரு. What do you think? பார்த்து என்ன நினைக்கிறீங்க? Do you think I am pure? நான் சுத்தம் நினைக்கிறீங்களா? What do you think? என்ன நினைக்கிறீங்க? ஞானேந்திரா இல்லன்ட்டார் அவரு. தைரியம் இருக்குது. It is the issue of the heart. அது இருதயத்தின் பிரச்சனை. Jesus says, blessed are the pure in heart, for they shall see God. இயேசு சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Brothers and sisters, when you are born again, when you accepted Jesus Christ as your Savior and Lord, you were brought for a 1,000-mile journey. அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் ரட்சிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துக்கு தொலைவில் இருந்து ஆரம்பிக்கிறீர்கள். At the end of that, you want to see God. அந்த பயணத்தின் கடைசியில் தேவனை நீங்கள் தரிசிக்க விரும்புகிறீர்கள். That is not your hope, that is not what you want, you are wasting your time. அது உங்களுடைய லட்சியமாக இல்லாதிருந்தால், அது உங்களுடைய நோக்கமாக இல்லாதிருந்தால் நீங்கள் உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறீர்கள். Today in our class, in ISOM class, there was a question, what do you want? I asked a question in our group, what do you want Jesus to say when you finally meet him? நீங்கள் கடைசியில் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சந்திக்கும் பொழுது அவர் உங்களிடத்தில் என்ன செய்ய விரும்புகிறார், என்ன சொல்ல விரும்புகிறார் என்று இன்றைக்கு நான் என்னுடைய அந்த பைபிள் கிளாஸில் கேள்வி கேட்டேன். இயேசு என்ன சொல்லணும்? மாட்டிக்கிட்டீங்க முன்னாடி வந்து என்ன சொல்லுங்க? ஸ்தோத்திரம். அதனால தான் முன்னாடி உட்கார்ந்திருக்காரு. சரியா பதில் சொன்னாங்கன்னா முன்னாடி வருவாங்க, இல்லாட்டி பின்னாடி போயிடுவாங்க சாலமனோட. But everybody will see Jesus Christ. Bad people and good people, one day they will see Jesus Christ. மனுஷர்கள் நல்லவர்களானாலும் பொல்லாதவர்களானாலும் எல்லாரும் ஒரு நாள் இயேசுவை சந்திப்பார்கள். பைபிள் இருக்கா இல்லையா? கர்த்தரை குத்திய கண்கள் கூட அவரை பார்க்கும். ஆமென். 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 But as a Christian today, it is better you see him now than at that time with other people, Hitler and Mussolini and those people. You want to see him now. ஆனால் கிறிஸ்தவனாக நீங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும். ஏதோ மற்ற புறஜாதிகளைப் போல என்றைக்கோ ஒரு நாள் அல்ல, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும். இயேசு எத்தனை பேருக்கு பார்க்கணும்? ஆமென். ஆமென். ஒரு பாட்டு இருக்குல்ல, கிருபாக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும். மகிமை இல்லைன்னு இங்க இருக்கணும். அது மகிமையை பத்தி பாட்டு. இன்ப இயேசு ராஜாவை இங்க பார்க்கலாம். That should be our desire and goal in our prayer. நம்முடைய ஜெபங்களில், வாழ்க்கையில் அதுதான் நம்முடைய லட்சியம், வாஞ்சை. இயேசுவை நான் பார்க்க வேண்டும். Amen. ஆமென். And that is the journey we are on. அந்த பார்க்கக்கூடிய பயணத்தில் நாம் போய் கொண்டிருக்கிறோம். Maybe one day I will have an encounter, I will see him. But it's not that one day. Every day I want to see him, perceive him little bit better, clearer and clearer. ஆச்சரியமாக திடீரென்று ஒரு நாள் நான் இயேசு கிறிஸ்துவை நான் சந்திக்கலாம் இடைப்பட்ட நாட்களில். ஆனால் அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக, இன்னும் தெளிவாக இயேசுவை நான் பார்க்க வேண்டும். Every step of the way you get closer to the Lord, you become purer, you see him better, you see him clearer. இந்த பயணத்தின் ஒவ்வொரு படியிலும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கும் பொழுது இன்னும் தெளிவாக, இன்னும் அவரை அதிகமாக பார்க்க வேண்டும், அவரை அறிய வேண்டும். When you see him, நீங்கள் ஒரு நாள் அவரை பார்க்கும் பொழுது you will be attracted little bit more.
அவரால் இன்னும் அதிகமாக ஈர்க்கப்படுவீர்கள். அவரை போல அழகானவர் யாரும் கிடையாது. ஆமென். அவரை போல அருமையானவர் யாரும் கிடையாது. ஆமென். 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 அவர் பூரண அழகுள்ளவர். Yes, Lord. அவருடைய முகப்பிரகாசம் அதனுடைய ஒரு கொஞ்சம் பார்த்தாலே போதும், திருப்தி ஆயிரும். ஆமென். நீங்க நடிகைகள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, மேக்கப் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்க மாட்டீங்க, உங்களே பார்க்க மாட்டீங்க. உங்களை கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பக்கத்தில் போக போக அவருடைய அழகு, அவருடைய மேன்மை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய பிரகாசம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வாஞ்சை இருக்கணும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? லார்ட், ஐ வாண்ட் டு see you. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உம்மை நான் உம்மை பார்க்க வேண்டும். ஜெபத்தில் உம்மை நான் தரிசிக்கணும். ஹல்லேலூயா. உம்முடைய முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். So Jesus said, the purer, this is what he means, the purer your heart becomes, the greater clarity is given to you to perceive God. இயேசு சொன்னார், உங்களுடைய இருதயம் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய கண்களில் இயேசு கிறிஸ்துவை பார்க்க அதிக தெளிவு கிடைக்கும். In our impurity of selfishness, of unbelief, of fear, of worries, we cheapen God. We bring God to our level. நம்முடைய சுயநலம் என்ற அசுத்தம், நம்முடைய மாம்சத்தின் சுபாவங்கள் என்கிற அந்த அசுத்தத்தில் இயேசு கிறிஸ்துவை நாம் மிகவும் குறைவாக தரம் தாழ்த்தி We விடுகிறோம். bring him into our level. நம்முடைய அந்த நிலைக்கு, நம்முடைய தரத்துக்கு கீழே கொண்டு வந்து விடுகிறோம். நிறைய பேர் ஜெபத்தில் ஆண்டவரை திட்டுறீங்க, ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கிறீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஏன் என் கண்ணு தெரியலையா உங்களுக்கு? என் பிரச்சனை உங்களுக்கு தெரியலையா? ஏன் என்னை கைவிட்டீர்? You talk all garbage because your heart is not pure. You are not able to see this good God. He is good, He is always good. He is great, He is always great. He is holy, holy, holy. He is perfect. There is nothing at all, not an iota that is wrong with God. If you think God is wrong, it is in your heart. Check your heart. God is good and He's always good. God is holy, He is holy, holy, holy. His standards will never come down. I have to change. He will not change. நம்முடைய இருதயம் சுத்தமாக இல்லாத காரணத்தால் தேவனை குறித்து தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு நாம் திட்டுகிறோம். தேவன் நல்லவர், தேவன் உண்மையுள்ளவர், தேவன் பரிசுத்தர், தேவன் பரிபூர்ண வல்லமையுள்ளவர், அவருடைய தரத்துக்கு நிகரே இல்லை, அவர் மகத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறார். The problem is here. பிரச்சனை என்னவென்றால் நம்முடைய இருதயம். You think the problem is in your situation. The situation changes, you will be all right. நீங்கள் நினைக்கிறீர்கள் என்னுடைய சூழ்நிலை தான் பிரச்சனை, இந்த பிரச்சனை மாறினால், சூழ்நிலை மாறினால் என்னுடைய பிரச்சனை மாறும் என்று The problem is here. ஆனால் பிரச்சனையோ நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. If you start yielding your heart, surrendering your heart, Lord, I don't understand. I have problem. I am confused. I have this, that, but I don't understand. But I am surrendering. I am giving up. I am placing my life in front of you. He will cleanse your heart first. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவரிடத்தில் ஊற்றிவிட வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, தேவரீர் எனக்காய் யுத்தம் செய்யும், எனக்காக நீர் பேசும் செயல்பட வேண்டும் என்று அவரிடத்தில் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். I'll give a short experience. Maybe 10 days back, I always had a weakness. Had a weakness. I used to think, how many more years I have left. Let's say I have 15 years, 20 years, 30, whatever number of years. I used to think back, okay, 10 years back, 20 years back, that's all I was doing. That's all the time I have. I used to think like this. எனக்கு ஒரு பலவீனம் இருந்தது. என்னவென்றால், இனி எனக்கு என்னுடைய வாழ்நாளில் இவ்வளவு நாள் கூட இருக்கிறது. கடந்த 20 வருஷங்கள் இருக்கிறது என்றால், கடந்த 20 வருஷங்களில் நான் இன்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தேன், இன்னும் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்வேன், அவ்வளவுதான் என்று நினைப்பது வழக்கமாக இருந்தது. So I knelt down. நான் முழங்கால் படியிட்டேன். The Lord started speaking to me. ஆண்டவர் என்னோடு கூட பேச By ஆரம்பித்தார். His grace. ஆண்டவருடைய கிருபையினால். He said, you know, your life doesn't end.
உனக்கு தெரியுமா உன்னுடைய வாழ்க்கை இன்னும் முடியவில்லை, It doesn't end. அது முடிவடைவதில்லை. And he showed me a verse that life goes on and on. என்னுடைய வாழ்க்கை நிரந்தரமானது என்பதற்கான வசனத்தை எனக்கு My காட்டினார். life is eternal. என்னுடைய வாழ்க்கை நித்தியமானது. He said, I have so many plans for you. உன்னை குறித்து எனக்கு அநேக திட்டங்கள் இருக்கிறது. Never think this is the number of years. Your years will not end. இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை வருஷங்கள் என்று ஒரு காலம் நினைக்காதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒருபோதும் முடிவதில்லை. When he showed me the verse, I shared with other people. That completely released me. I became pure because that was my weakness. கர்த்தர் எனக்கு அதற்கு ஆதாரமான ஒரு வசனத்தை காட்டினார். நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதை கேட்ட உடனேயே என்னுடைய பிரச்சனைகள் நீங்கி போனது. நான் பரிசுத்தமானேன். When you submit and surrender in prayer, he will remove your impurity. நீங்கள் ஜெபத்திலே உங்களை அர்ப்பணித்து சரணடையும் போது உங்களுடைய இருதயத்தின் அசுத்தத்தை எடுத்து போடுகிறார். Hallelujah. Hallelujah. Amen. 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 Watch over your heart for purity. உங்களுடைய இருதயத்தை சுத்தத்துக்காக காத்துக்கொள்ள வேண்டும். Amen. Amen. Why it is so important? Because Bible says so. Purity is important. ஏன் இவ்வளவு முக்கியம்? ஏனென்றால் வேதம் சொல்கிறது இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அது முக்கியப்படுத்தி சொல்கிறது. Some of you are thinking, I am in this low paying job because I did not study well. I was not born in a rich family. My parents did not send me to college, or whatever reason you have. நீங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை குறித்து, நான் ஒழுங்காக படிக்கவில்லை, என்னுடைய பெற்றோர் நல்ல கல்லூரியில் அனுப்பவில்லை, ஆகையால் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்று ஒருவேளை உங்கள் சிலர் நினைக்கக்கூடும். Or some of you may say, I married this dumb person, that's why I'm like this. நான் இந்த ஒரு முட்டாளா நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால தான் இப்படி இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்க. நானும் சொல்லல, நீங்கள் நினைக்கக்கூடும். Whatever you think, என்ன நீங்கள் நினைக்கிறீர்களோ, it's all a lie. எல்லாமே போய். Our situation is directly connected to the purity of your heart. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் தேவனுடைய பரிசுத்தத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. Bible says so. வேதம் அப்படி சொல்கிறது. Proverbs 4:23 says, watch over your heart with all diligence. நீதிமொழிகள் 4:23 சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். For from it flow the springs of life, the issues of life. அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்கான ஜீவ ஊற்று அதினின்று புறப்படும். ஆமென். ஆமென். உங்க சம்பளம், உங்க செல்வம், உங்க கடன் தொல்லை அல்லது எதுவாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் மாறுவதனால, அந்த வேலையில் ப்ரமோஷன் வந்ததுனால கடன் தொல்லை போகணும் இல்லை. இஸ் ஹியர். எல்லா பிரச்சனை, ஆல் த இஷ்யூஸ் ஆஃப் லைஃப் ஆர் ரிலேட்டட் டு த ஹார்ட். வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கான தீர்வு இருதயத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. Amen. ஆமென். If you don't believe it, say amen at least. விசுவாசியாம இருந்தா கூட ஆமென் சொல்லுங்க. Amen. ஆமென். At the same time, whether you know or not, it's in the Bible, Satan knows this. அதே நேரத்தில் நீங்கள் வேதத்தில் இருக்கிற காரியத்தை நீங்கள் அறிந்தீர்களோ இல்லையோ, சாத்தானுக்கு இது நல்லா தெரியும். உங்களோட பைபிள் சாத்தான் படிச்சிருக்கான். அது கீழ்ப்படி மாட்டான், நான் படிச்சிருக்கான். தெரியுமா? So, what is he going to attack? அப்படியானால் அவன் எதில் அந்த சாத்தான் உங்களை தாக்க முற்படுவான்? If he wants to attack your life, what is he going to attack? உங்களுடைய வாழ்க்கையை அவன் தாக்க அவன் விரும்புவானால் எதை அவன் தாக்குவான்? இருதயத்தை தாக்குவான். ஆமென். Amen. ஆமென். Every day, non-stop, 24 hours a day, he is attacking your heart. He is trying to attack your heart. ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம், நாளின் 24 மணி நேரமும் உங்களுடைய இருதயத்தை தாக்க அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். Amen. ஆமென். That is why Bible says, watch over your heart. அதனால்தான் வேதம் நமக்கு சொல்கிறது, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். Amen. ஆமென். A thought is coming to you, a feeling is coming to you. ஒரு சிந்தனை வருகிறது, ஒரு உணர்ச்சி உங்களுக்குள் வருகிறது. This person did not smile at me. இந்த நபர் என்கிட்ட சிரிக்கவே இல்லை. What's going on? அப்ப என்ன, அதை தொடர்ந்து என்ன வருது?
Satan started working. அதில் சாத்தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். In this, he doesn't even ask for overtime. He works overtime. அவன் நம்மகிட்ட கேட்காமலேயே ஓவர் டைம் வேலை பார்த்துட்டே இருப்பான். And you start pondering, you start thinking about it. ஆனால் நீங்கள் அவனோடு கூட அதை சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க, அதை பற்றி தேட ஆரம்பிக்கிறீங்க. ஆம்பளைங்களோட சிஸ்டர்ஸ் ஆமான்னு தலையாட்டுறாங்க. பிகாஸ் they know they give in to these things. அவங்க இப்படி திருப்பிட்டு போயிட்டாங்க, அப்படி அவங்க சொன்ன பிரைஸ் தலாட பார்த்தீங்களா, அதுலேயே வித்தியாசம் இருக்குது. You start working overtime. He starts working overtime, it gets corrupted. சாத்தான் அவன் ஒரு டைம் போட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறான், இருதயம் கரைபட்டு போகிறது. That's his target to against me and you. எனக்கு எதிராக, உங்களுக்கு எதிராக சாத்தானுடைய அந்த அந்த நோக்கம் அதுதான், லட்சியம். Because heart is the seat of affection. ஏனென்றால் இருதயம் பாசத்தினுடைய உறைவிடம். Heart is the seat of faith. இருதயம் விசுவாசத்தினுடைய உறைவிடம். Faith is not in the head, it's in the heart. மனதில் அல்ல, விசுவாசம் இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. Faith comes from the heart, not from the mind. மனதிலிருந்து அல்ல, இருதயத்திலிருந்து விசுவாசம் புறப்படுகிறது. And Jesus said in Matthew 12:34-35. மத்தேயு 12:34-35 இயேசு சொன்னார். மத்தேயு 12:34-35 விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். Amen. Amen. If your heart is pure, உங்களுடைய இருதயம் சுத்தமாயிருந்தால் your words, your thoughts, your actions will be pure. உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல் சுத்தமாக இருக்கும். If your heart is impure, evil things will proceed from it. உங்களுடைய இருதயம் அசுத்தமாயிருந்தால் பொல்லாத காரியங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். நிறைய பேர் கணவன் மனைவிக்கு சொல்லலாம், இல்லை நண்பர்கள் கூட சொல்லலாம். திடீர்னு வல்லுன்னு கடிச்சிடுறீங்க இல்லையா, கணவனையோ மனைவியோ கடிச்சது இல்லையா? வெல்லின் ரமேஷ் நிறைய அப்படி தாராளமாக சொல்கிறாரு. கடிச்சதுண்டா? இங்கே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்க நினைப்பாங்க, எங்கேருந்து இவ்வளவு நான் சிரிப்பார், எப்போ பார்த்தாலும் ரசல் ராஜ் திடீர்னு எங்கேருந்து கடிக்கிறாருன்னு. எங்கேருந்து வருது? இருதயத்திலிருந்து. உள்ள வச்சிருந்தீங்க, ஒரு நாள் ரிலீஸ் ஆயிடுச்சு டக்குன்னு. ஆமென். ஆமென். This heart is impure. Eventually, those things will come out. Impure things will come out. நம்முடைய இருதயம் அசுத்தமாயிருந்தால் உண்மையிலேயே இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் நம்முடைய இருதயத்திலிருந்து வெளிப்படும். Amen. Amen. Jeremiah 17. How to make, first of all, we have to make our heart pure. How do we do that? நம்முடைய இருதயத்தை உண்மையிலேயே நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். எப்படி நாம் வைத்திருப்பது சுத்தமாக? My heart, your heart is filled with corruption, bitterness, all these things. Maybe when I come to the church or go and see other people praise the Lord, all these, it's just a discipline. I am hiding it. It's a discipline. It's a practice. என்னுடைய இருதயமும் உங்களுடைய இருதயமும் பொல்லாத சிந்தனைகளாலும் கசப்புகளாலும் நிறைந்திருக்கிறது. ஆனால் ஆலயத்துக்கு வரும்பொழுது அல்லது மற்றவர்களை பார்க்கும் பொழுது சிரித்து கொண்டு பிரைஸ் லார்ட் நாம் சொல்லுகிறோம். அது ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடை வெளிப்படுத்துகிறது. உண்மையா இல்லையா? ஆமாம். ஏன் வந்து பிரைஸ் தி லார்ட் இங்கே முன்னாடி வந்துட்டு ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி நான் உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த வார்த்தைகளை சொல்லிக்கொள்ளுகிறேன், எல்லாரும் எழுந்திருப்போம், உட்கார்ந்திருப்போம். We can put all these act. But what's inside, this is just a discipline. What's inside will come out at the right time. இங்கே ஆலயத்தில் வரும்பொழுது இப்படிப்பட்ட வெளிப்படையான சில காரியங்களை நாம் வெளிப்படையாக செய்கிறோம். ஆனால் உள்ளத்திலேயோ அப்படிப்பட்ட சரியான காரியங்கள் இல்லை. You see in God's word in Jeremiah 17:9-10, I don't know how many of you write this in your house. Maybe you can put it in the house. The heart is deceitful above all things and desperately wicked. Who can know it? I, the Lord, search the heart, I test the mind. எரேமியாவில் தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்கிறது. உங்களில் எத்தனை பேர் இந்த வசனத்தை வீடுகளில் வைத்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. எரேமியா 7வது அதிகாரம் 9வது 10வது வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராயிறவரும்
உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். Amen. Amen. ஞானேந்திரா ஒருத்தருக்கு தான் வசனம் தெரிஞ்சிச்சு, அதனால தான் அவர்கிட்ட கேட்டேன்ல, நான் கிளீனான்னு இல்லைன்னாரு அவர். மற்ற யாருக்கும் வசனம் தெரியலன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க இருதயம் எல்லாவற்றிலும் எப்படி இருக்குது? திருக்குள்ளதும் அப்படின்னு என்ன அர்த்தம் ராஜ்? திருக்குள்ளதும் கேடானதும். திருக்குள்ளதுன்னா என்ன அர்த்தம்? அது ட்விஸ்ட் ஆனது. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, உங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க இருதயம் திருக்கானதும் கேடுள்ளதுமா இருக்குது. யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். How do we make it clean? அப்படிப்பட்ட இருதயத்தை எப்படி சுத்திகரிப்பது? Without a deep repentance, which means yielding and surrendered heart, there can be no change. ஒரு ஆழ்ந்த ஒரு மனம் திரும்புதல், அதாவது நம்மை பரிபூர்ணமாக விட்டு கொடுப்பது, பரிபூர்ணமாக நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு காரியம் இல்லாதிருந்தால் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிப்பது சாத்தியம் இல்லாதது. God puts a finger in your life in something. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய விரலை வைக்கிறார். He is telling you. அவர் உங்களோடு கூட பேசுகிறார். Even when I am talking to you, he is telling you. நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். Not my finger, God's finger is at your heart. என்னுடைய விரல் அல்ல, தேவனுடைய இருதயம் உங்களுடைய இருதயத்தில் வைக்கிறார். He is putting something that's not okay. You have been hiding this for a long time. அநேக நாட்களாக நீங்கள் அதை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியம் ஆண்டவர் அதை சுட்டி காட்டுகிறார். You have been saying it's okay. They do it, I do it, everybody does it. But God is saying no, you do it. I am talking to you. அவர்கள் செய்கிறார்கள், இவர்கள் செய்கிறார்கள், அதனால் பரவாயில்லை, இது இப்படி போகட்டும் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார் அது சரியல்ல. இப்பொழுதே the only way to be cleansed, when he puts the finger, have a total repentance. Don't give him excuse, don't give him stories, don't say my mother, my father, my brother, whatever. Don't give all that. He is not asking for explanation, he is asking for total repentance. சுத்திகரிக்கிறதற்காக தேவன் இப்படி கேட்கும் பொழுது நீங்கள் வேறு ஏதும் சாக்குப்போக்கு சொல்லாமல், என்னுடைய அப்பா இப்படி, என்னுடைய அம்மா இப்படி, அப்படிப்பட்ட அந்த சாக்குப்போக்கு சொல்லாமல் தேவனிடத்தில் உடனேயே மனம் திரும்ப வேண்டும். தினம் காலையில் அதான் நடக்கணும் ஜெபத்தில். God has to put a finger in your life, in something, because every day I want to become holier and purer. Every single day Holy Spirit will help you. He is not going to show everything. You will die. He will show one thing at a time. But you need to have a deep repentance. No explanation, no excuses, no explaining it away. அதிகாலை வேளையிலே ஜெபத்தில் போகும்போது தேவன் உங்களில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய, இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தில் தன்னுடைய விரலை வைக்கும் பொழுது உடனடியாக எந்த சாக்குப்போக்கு சொல்லாமல் உடனடியாக அதை விட்டு கொடுத்து மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் செய்கிற காரியங்களை விட்டு கொடுத்து முன்னேற வேண்டும். அந்த நேரத்தில் நீங்க செஞ்சீங்கன்னா there will be a dramatic change in your purity. You will go one step up. நீங்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் உடனடியாக அதற்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்திலே ஒரு பங்கு இன்னும் அதிகமாக மேலே போவீர்கள். Amen. That is the only way to become holier and holier still. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் ஆவதற்கு அது மாத்திரமே ஒரே வழி. But people emphasize external things. ஆனால் ஜனங்களோ வெளிப்புறமான காரியங்களை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். Even I was thinking today, maybe I will lead everybody to kneel down or fall down and pray. இன்றைக்கு நான் நினைச்சேன் எல்லாரையும் கூப்பிட்டு முழங்கால் படியிட அல்லது சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிக்க நான் கேட்கலாம் என்று நினைத்தேன். Then the Lord said, all these are external things, but I am already talking to them. I am already putting the fingers in each one's life. They need to repent, completely repent, deeply repent, and that never go back to that. That's what I am talking to you. ஆனால் தேவன் சொன்னார் இதெல்லாம் வெளிப்படையான ஒரு அடையாளங்கள். ஆனால் நான் அவருடைய வாழ்க்கையில் நான் ஏற்கனவே என்னுடைய விரலை அவருடைய இருதயத்தில் வைத்து ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து விட்டேன், சொல்லிவிட்டேன். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். If I tell you want to become pure, put white and white, shave your beard, or remove your jewelry, do this or that, you will gladly do it. இந்த பரிசுத்தமாக வேண்டுமானால் நீங்கள் வெள்ளை போடணும், உங்களுடைய அணிகலன்களை எல்லாம் எடுக்கணும், மீசை தாடியெல்லாம் எடுக்கணும், அப்படிப்பட்ட இந்த காரியங்களை சொன்னால் ரொம்ப சந்தோஷமா அதை நீங்க செய்வீங்க. Even if I tell you you have to cut half of your hair, you will do it. பாதி முடியை நீங்க எடுக்கணும், சிரைக்கணும்னா கூட நீங்க சந்தோஷமா செய்வீங்க.
any external things you are ready to do. வெளிப்படையான காரியங்கள் கீழ்ப்படிதலுக்கு நீங்கள் ரொம்ப That will not help in your becoming pure because the problem is inside. ஆனால் சுத்திகரிப்பதற்கு இந்த காரியங்கள் எந்த விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்யாது. ஏனென்றால் பிரச்சனை உள்ளானது இருதயத்தில். The worst problem is God knows it. இப்போ மோசமான பிரச்சனை என்னவென்றால் இதை தேவன் அறிந்திருக்கிறார். Not only that it's inside me, but it is open to him. எனக்கு உள்ளான பகுதியில் இருக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய பார்வையில் இது வெளியரங்கமாக இருக்கிறது. My wife doesn't know, my friends don't know, my God knows. என்னுடைய மனைவிக்கு தெரியாது, என்னுடைய நண்பர்களுக்கு தெரியாது, ஆனால் தேவன் அறிவார். The only way I can become clean. நான் சுத்தமாக ஒரே வழி. The one who points to that with his finger, the Holy Spirit is his finger. The one who points to that, I have to say, yes, Lord, I surrender. I am coming back to you. Teach me. பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த தேவனுடைய விரலினால் உங்களுடைய இருதயத்தை தேவன் தொடும் பொழுது உடனடியாக கீழ்ப்படிந்து, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபிக்க வேண்டும். Matthew 15 verses 16 to 20. மத்தேயு 15. I want you to go home and meditate it. I'll read some verses. மத்தேயு 15வது அதிகாரம் 16லிருந்து 20வது வசனம் வரைக்கும். So Jesus said, are you also still without understanding? Do you not yet understand that whatever enters the mouth goes into the stomach and it's eliminated, but those things which proceed not from the mouth come from the heart, and they defile a man? For out of the heart proceed evil thoughts, murders, adulteries, fornications, thefts, false witness, blasphemies. These are the things which defile a man. But to eat with unwashed hands does not defile a man. மத்தேயு 15வது அதிகாரம் 16லிருந்து 20வது வசனம் வரைக்கும். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றுக்குள்ளே சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். Amen. There is no shortcut to purity or maturity. சுத்தத்துக்கும் முதிர்ச்சிக்கும் ஒரு துரிதமாக போகக்கூடிய ஒரு காரியம் இல்லை. குறுக்கு வழி கிடையாது. There is externally you change, or you say from now today on I am going to wake up at 5:30 and pray for 1.5 hours. Good, you do all that. All those things that you change, that doesn't make you purer or more mature. வெளிப்படையான எந்த ஒரு மாற்றமும், அல்லது நீங்கள் நாளையிலிருந்து நான் 5:30 மணிக்கு எழும்பி 1.5 மணி நேரம் ஜெபிப்பேன் என்கிற அந்த தீர்மானமும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வருவதில்லை. ஏனென்றால் நீங்களாக வெளிப்படையாக செய்த தீர்மானங்கள். What is distracting you from worshiping God? தேவனை ஆராதிப்பதிலிருந்து உங்களை எது தடுக்கிறது, கவனத்தை ஈர்க்கிறது? ஆராதனை பாட்டு மட்டும் நினைக்காதீங்க. To think highly of God. To always think He is a wonderful God, gracious God, merciful Father. To think of Him like this. What is distracting you? What is stopping you? You have to think what is wrong with your heart. தேவனை இருக்கிற பிரகாரமாக அவருடைய உன்னதத்தை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய ராஜரீகத்தை அப்படியே அவரை சிந்திக்கிறதில், அதை குறித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதில், ஆராதனிப்பதில் உங்களுடைய கவனத்தை எது சிதறடிக்கிறது? Amen. Amen. When you come to His presence, நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்கு வரும் பொழுது, are you still thinking what is He going to do for you? உங்களுக்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? How can He fulfill your lust or your ambition? உங்களுடைய லட்சியங்களை, உங்களுடைய இச்சைகளை எப்படி நிறைவேற்றுவது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? You are not worshiping Him. அப்படியானால் நீங்கள் தேவனை ஆராதிக்கவில்லை. You have something else going on here. வேறு ஏதோ இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. Are you asking God to partner with you on your own journey? Lord, please. I know kingdom of God, all that. I have to build a house, 3 stories. I have bought another land here. I have to build some shops. You help me.
அல்லது உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் விரும்புகிற காரியங்களுக்கு அவரும் உங்களோடு கூட பங்குதாரராக விரும்புகிறார். ஆண்டவரே, எனக்கு ஒரு 3 மாடி வீடு வேணும், எனக்கு இப்படிப்பட்ட அந்த வியாபாரத்தை நான் பண்ணணும், இதுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அப்படிப்பட்ட இருதயத்தோடு தேவனை அணுகிறீர்களா? பிஸ்னஸ் பார்ட்னர், பிஸ்னஸ் தொழில் பங்காளி. இந்த ஊரில் அப்படி இருப்பாங்க. முன்னாடிலாம் உள்ளூர் ஆளுங்க பார்ட்னர். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? கொஞ்சோண்டு பணத்தை வாங்கிட்டு சீட்டு கொடுத்துருவாங்க, நீங்கள் என்ன வேணும் செஞ்சுக்கோங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஸ்லீப்பிங் பார்ட்னர் கொடுத்துருவாங்க, நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பண்ணீங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவரை தேடிட்டு இருக்கோம். கொடுத்துருங்க, நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன். தினம் காலையில் ஒரு சீட்டு கொடுத்துருங்க. யூ திங்க் தட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் எனிதிங் ஹியர்? அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை உங்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்கும் என்று நினைக்கிறீர்களா? This is all shortcut. இதெல்லாமே குறுக்கு வழிகள். That is not going to release me from the power of sin. பாவத்தின் அந்த வல்லமையிலிருந்து இவையெல்லாம் என்னை விடுபட வைக்காது. I want to stop here. இந்த இடத்தில் நான் நிறுத்த விரும்புகிறேன் with a good news. ஒரு நல்ல செய்தியோடு கூட. You know, purity is possible. சுத்தம் என்பது சாத்தியம். You know why? ஏன் தெரியுமா? When he asked, you know, God said, be holy as I am holy. தேவன் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். Amen. ஆமென். சாம்ட்ட சொல்ல ஸ்டான்லி போல ஹோலியா இருங்கன்னு சொன்னாரா? அப்படி சொல்ல. யாரை போல? தேவனை போல. Whenever God asks you to do something, remember that He has already given you power, He has already given you solution, He has already given you promises, you can do it. எப்பொழுதெல்லாம் தேவன் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறாரோ விரும்புகிறாரோ அப்பொழுது அதற்கு ஏற்ற காரியங்கள், அதற்கு ஏற்ற வாக்குத்தத்தங்கள், அதற்கேற்ற பலன், அதற்கேற்ற வல்லமையை உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கிறார். ஆமென். ஆமென். ஹalleluya. Hallelujah. That is the good news. You don't have to do it yourself. நீங்களாகவே போராட வேண்டும் என்கிற காரியம் இல்லை. இது ஒரு நற்செய்தி. தேவன் எல்லாம் நமக்கு அருளி செய்கிறார். அவர் செஞ்சு முடிச்சிட்டார். நீங்க அவரோட பார்ட்னர் பண்ணா போதும். You just have to partner with him. நீங்கள் அவரோடு கூட பங்காளி ஆக வேண்டும், பங்குதாரராக வேண்டும். அவ்வளவுதான். ஆமென். ஆமென். நீங்க அவரை போய் ஸ்லீப்பிங் பார்ட்னர் பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் உங்களை வந்து கொஞ்சம் பண்ணியா, நீ உமி கொண்டா நான் அவள் கொண்டாடுறேன், சேர்த்துட்டு ஊதி சாப்பிடலாம். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இவர் அவள் கொண்டாடுறாரு, நான் உமி கொண்டாடுறேன், சேர்த்துட்டு அப்புறம் என்ன செய்வோம்? ஊதிட்டு அவளை மட்டும் எடுத்து சாப்பிடுவோம். அவ்வளவுதான் கேட்கிறாரு ஆண்டவர். அவர் தான் அவள் கொண்டாந்துருக்காரு. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆமென். ஆமென். நீங்க ஜஸ்ட் போய் அவர் கையை பிடிச்சா போதும், அவர் பாதத்தில் விழுந்தா போதும். ஹalleluya. வேற எதுவுமே செய்ய வேணாம். சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிறைவாரமான ஆவியை அவர் செய்வார் பிரதர். ஆமென். ஜஸ்ட் கிவ் ஹிம். அவருக்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். பலவீனத்திலே அவருடைய கிருபை பூரணமாயும். ஆமென். 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 அந்த கிருபை இருக்குது, அதை கேட்கணும், அவ்வளோதான். கிருபையின் தேவன். நீங்கள் வாயை திறந்து கேளுங்க. ஒரு பாட்டு இருக்குல்ல, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி, தெரியுமா? சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா,